ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா விபிசி அப்படின்ற ஒரு இம்பார்ட்டண்டான கான்செப்டை பற்றி பார்க்க போகிறோம். ஆக்சுவலி நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா விபிசி அப்படின்றது தான் ரொம்ப டஃபஸ்டான கான்செப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஆக்சுவலி அப்படி கிடையாது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஃபவுண்டேஷன் நம்ம கரெக்டாக போட்டுட்டோம் அப்படின்னா விபிசின்றது ரொம்ப ஈஸியாகவே புரிஞ்சுக்கலாம். ஓகேங்க, வித்வுட் ஃபர்தர் அடோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. என்னோட நோட் பேட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, என்னோட டாபிக் வந்து விபிசி. First, what is VPC? What are the components? Components அதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றது. தென் எப்பவும் போல் YVPC. ஓகே, இப்போ இந்த விபிசி அப்படின்றது என்னென்னு புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் EC2 அப்படின்றது என்னென்னு தெரிஞ்சுக்கணும். EC2ன்றது என்னென்னு நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா EC2 வீடியோவோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன். அண்ட் ஐகார்ட்லேயுமே நான் இது பண்ணுறேன். நீங்கள் EC2னா என்னன்றதை பற்றி பார்த்துட்டு வந்துடுங்க. அண்ட் க்ளவுடோட பேசிக்கான கான்செப்ட்ஸ் தெரிஞ்சிடுங்க கண்டிப்பாக இதுக்கு. ஸோ அதுக்கு Day 0 வீடியோ வந்து கரெக்டாக இருக்கும். நான் அதுவுமே டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகே, விபிசினா என்னங்க? நம்ம எப்பவும் போல் டாக்குமெண்டேஷன் ஓப்பன் பண்ணிக்கலாம். AWSோட அஃபிஷியல் டாக்குமெண்டேஷன் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ விபிசினா என்னன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா லாஜிக்கலி ஐசோலேட்டட் விர்ச்சுவல் நெட்வொர்க், இதை தான் சொல்கிறாங்க. ஸோ அது பண்ண என்னென்று சொல்லியிருக்காங்க. இதோட டெஃபினிஷன் எப்படி போனா விபிசின்றது விர்ச்சுவல் ப்ரைவேட் கிளவுட். AWS என்ன சொல்கிறாங்கன்னா லாஜிக்கலி ஐசோலேட்டட் விர்ச்சுவல் நெட்வொர்க். ஓகே, இப்போ இந்த லாஜிக்கலி அப்படின்றத நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அது ஃபிசிக்கலாக நம்ம எப்படி ஒரு ப்ரைவேட் நெட்வொர்க் நம்ம டேட்டா சென்டரில் க்ரியேட் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி ஒரு க்ளவுட் என்விரான்மெண்ட்டில் நமக்குன்னு ஐசோலேட்டட்னா மற்ற பப்ளிக் நெட்வொர்க்ஸில் இருந்து தனியாக இல்லை ஒவ்வொன்றும் உள்ளக்க இருக்க காம்போனன்ட்ஸும் தனித்தனியாக அதை நம்ம எப்படி கான்ஃபிகர் பண்ணுறோம், எப்படி நம்ம ஒரு டேட்டா சென்டரில் க்ரியேட் பண்ணுறோம். இப்போ டேட்டா சென்டர்னா ஒன்றும் இல்லை, நம்ம ஆன் ப்ரெமிசஸில் ஒரு சர்வர் வச்சுருக்கோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இன்டர்னல் நெட்வொர்க் இருக்கீங்க. இப்போ ஒரு காலேஜ்லலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த ஒரு பர்டிகுலர் வெப்சைட்டையோ இல்லை ஒரு பர்டிகுலர் கம்ப்யூட்டரோட ரிசோர்ஸையோ வந்துட்டு அந்த காலேஜ் நெட்வொர்க்கில் நம்ம கனெக்ட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அக்சஸ் பண்ண முடியும். வெளியிலேருந்து நம்ம பண்ண முடியாது. அதை இன்டர்னல் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரியே ஒரு விஷயத்தை நம்ம இங்கே க்ளவுட் என்வரன்மெண்ட்டில் க்ரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் விர்ச்சுவல் ப்ரைவேட் கிளவுட் அப்படின்றத ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இங்கே அட்வான்டேஜ் ஓகே அதே இதை நம்ம இங்கேயும் பண்ணியிருக்கோம். அதில் அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா திஸ் இஸ் ஸ்கேலபிள். AWSல வந்து நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கேன், நம்ம ASG அப்படின்ற ஒரு பார்ப்போம், ஒன்று ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் அப்படின்னு. அப்போ அந்த விஷயத்தை வந்து நம்ம இங்கே விபிசிக்குள்ளே இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறதுனால ஸ்கேலபுளாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஆன் ப்ரெமிசஸ் சர்வரில் ஒரு 65,000 GB வந்து வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. 65 டெராபைட்ஸ் வந்துட்டு நீங்கள் ஒரு ஸ்டோரேஜ் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு ஹார்ட் டிஸ்க் வாங்கிட்டு வந்து வைக்கிற மாதிரி இருக்கும். பட் இங்கே வந்து இந்த ஸ்கேலபிள் ஆட்டோ ஸ்கேலபிள் யூஸ் பண்ணி நம்ம வந்து இன்னும் நம்ம அடுத்து இன்க்ரீஸ் பண்ணணும்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த அவைலபிலிட்டி ஜோன் அதை பற்றிலாம் தெரியணும்னா நீங்கள் என்னோட ஃபஸ்ட் வீடியோ பாருங்கள், உங்களுக்கு புரியும். க்ளவுட் இன்ட்ரடக்ஷன் டு க்ளவுட் அண்ட் இன்ட்ரடக்ஷன் டு AWSல நான் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ ஆர்கிடெக்சர் பார்த்தீங்கன்னா இப்படி தாங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. அதாவது இது வந்து சிம்பிளாக ஒரு விபிசி எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்றது. அப்போ இதோட காம்போனன்ட்ஸ் என்னென்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா இதை நம்ம சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம். நான் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். இதை வந்து நம்ம ஒரு ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள் கூட பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரியல் எஸ்டேட்டோட எக்ஸாம்பிள் நம்ம எடுத்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஈஸியாக புரியுங்க. எப்படின்னா ஒரு கேட்டட் கம்யூனிட்டின்னு சொல்கிறாங்களே அதை எக்ஸாம்பிளாக நான் சொல்கிறேன். இப்போ இதுதான் வந்துட்டு ஒரு லேண்ட் அப்படின்னா இங்கே ஒரு பர்சன் இருக்காரு, இவர் தான் பில்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இங்கே பர்சன்ஸ் இருக்காங்க, ஒரு 10 பர்சன்ஸ் இருக்காங்கன்னா ஒரு 10 பேர் வந்துட்டு வீடு வாங்குறதுக்கு இல்லை வீடு வேணும்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இவங்களுக்கு வீடு கட்ட தெரியாது, இல்லை இவங்க கிட்ட அந்த லேண்ட் வாங்குறதுக்கு காசு இருக்காது, ஏதோ ஒரு விஷயம். எனக்கு எப்படி கட்டன்னு தெரியலப்பா, எனக்கு ஒரு செக்யூர்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த பில்டர் கிட்ட போய் சொல்லுவாங்க, எனக்கு வந்து ஒரு வீடு கட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பில்டர் என்ன பண்ணுவார், ஓகே நான் கட்டித்தரேன், உங்களோட ரெக்குயர்மெண்ட் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க ரெக்குயர்மெண்ட்டை கொடுப்பாங்க. இந்த பில்டர் என்ன பண்ணுவார், ஃபஸ்ட்டு ஒரு பெரிய லேண்டை வந்து அக்வயர் பண்ணுவார். ஓகே, இதை தான் நம்ம AWSல ஒரு க்ளவுடுக்குள்ள ஒரு ஏரியா
விபிசி அப்படின்ற ஒரு ஏரியாவை வந்து நம்ம இங்கே கிரியேட் பண்ணுறோம். ஒரு கிளவுட் அப்படின்ற ஏடபிள்யூஎஸ் கிளவுட் அப்படின்னு ஒரு இருக்குது. நம்மளோட கிளவுட் கன்சோல் இருக்குல்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட அக்கௌண்ட் இருக்குல்ல, என்னோட அக்கௌண்ட் ஐடியில் நான் காமிச்சிருக்கேன்ல, அதுக்குள்ள விபிசி அப்படின்ற ஒரு சின்ன விஷயத்தை நான் கிரியேட் பண்ண போகிறேன். இது எங்கே இருக்குன்னா ஏடபிள்யூஎஸோட கிளவுட் என்வரான்மெண்ட்டுக்குள்ளே தான் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இந்த லேண்ட் அக்வயர் பண்ணியாச்சு. இப்போ இந்த லேண்ட் அக்வயர் பண்ணதும் ஃபர்ஸ்ட் அவங்க என்ன பண்ணுவாங்க, இது எதுக்காக இப்படி பண்ணுறாங்கன்னா ஃபர்ஸ்ட் செக்யூரிட்டி. ஓகேவா, அப்போ ஒரு கேட் இருக்கும். இந்த கேட் தான் என்ட்ரி, யாரும் உள்ள வரலாம் போகலான்ட்டு. அதே மாதிரி நமக்கு இங்கே கேட்வே அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நான் வந்துட்டு பேரலாக உங்களுக்கு டாக்குமெண்டேஷன் ஓப்பன் பண்ணி வச்சிடுறேன். ஓகே, இங்கே இருக்கிற ஒன்றையே நம்ம பார்த்துட்டு வரலாம். இதோட எப்படி கம்பேர் பண்ணி நான் சொல்கிறேன். இப்போ விபிசின்றது வந்து இங்கே நம்ம விபிசி அப்படின்னு ஒன்று நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். இதுதான் நம்மளோட விபிசி அப்படின்றது. இந்த விபிசிக்குள்ள டன், இதை முடிச்சிட்டோம். அடுத்து சப்நெட் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. அது என்னன்னு பார்த்துடலாம். அப்புறம் நான் கேட்வே நான் இது பண்ணிக்கிறேன். இப்போ இந்த லேண்டை வந்துட்டு அவங்க உடனே இது பண்ண மாட்டாங்க. ஒரு பிளாக்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க. இது ஏ பிளாக், இது பி பிளாக், இது சி பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்ம இங்கே எப்படின்னா சப்நெட் அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணுவாங்க. சப்நெட் ஏ, சப்நெட் பி, சப்நெட் சி இப்படி வச்சுக்கோங்க. ஓகேவா, இங்கே சில இதை வந்து பார்த்து இப்போ இந்த பர்டிகுலர் இது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பிளாக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இதை ப்ரைவேட் அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க. இங்கே இது வந்து ஒன்லி பில்டர் அக்சஸ் ஏரியாவாக இருக்கும். அந்த பில்டர் அவங்களோட பீப்புள் மட்டும்தான் இதை அக்சஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் ஜென்ரல் பப்ளிக், இந்த மற்ற ரீஜியன்ஸ்லாம் வந்து ஜென்ரல் பப்ளிக் அக்சஸ் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்க. இது வந்து ப்ரைவேட்டாக இருக்கும். இதுக்குள்ளே போகணும் அப்படின்னா இங்கே தனியாக ரூட்லாம் இருக்காது. இப்போ இப்படி ஒரு ரூட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இதுதான் வந்துட்டு நம்ம போகிற ரோடு அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. கேட்ல இருந்து இப்படி தான் போகிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த பப்ளிக்கை கடந்து தான் நம்ம வந்து இங்கே வர முடியும். பட் ஸ்டில் இது தனியாக ஒரு இடத்துல இருக்கும். ஸோ இது மாதிரி ஒவ்வொன்றும் தனித்தனியாக இருக்கும்ல, அதை தான் சப்நெட்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு பெரிய ஏரியாவில் சின்னதாக இருக்குது. அப்போ இங்கே என்ன அதை நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு பெரிய நெட்வொர்க், இது எல்லாம் இது மொத்தத்துக்கு விர்ச்சுவல் பிரைவேட் கிளவுடுன்றது ஒரு தனியான ஒரு பெரிய நெட்வொர்க். அந்த நெட்வொர்க்குள்ள இங்கே இருக்கிறது ஒன்றும் சப்நெட்ஸ். ஏ அப்படின்ற ஒரு சப்நெட், பின்ற ஒரு சப்நெட், இது சின்ற ஒரு சப்நெட். இங்கே எப்படி ஒரு தனியாக ஒரு ஏரியா இருக்குது, செக்யூர்ட் ஏரியா, அது வேறு யாரும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இப்போ அதாவது வெளியிலேருந்து வர பப்ளிக் வந்து யாரும் ஸ்ட்ரைட்டாக போக முடியாது. இந்த பப்ளிக்கு வந்துட்டு தான் இங்கே போக முடியும். அதே மாதிரி இங்கேயும் பப்ளிக் சப்நெட், ப்ரைவேட் சப்நெட்னு இருக்குது. அதுதான் இங்கே சப்நெட்ஸ்ன்னு சொல்லி பார்த்துருக்காங்க. ஸோ சப்நெட்ஸ் பார்த்துட்டோம். ஓகே, ஐபி அட்ரஸிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே எப்படி டோர் நம்பர்ஸ் நம்ம கொடுத்துருப்பாங்க, இது ஏ பிளாக்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் வீடு, ரெண்டாவது வீடு அப்படின்னு. அதே மாதிரி இங்கேயுமே ஐபி அட்ரஸஸ் வச்சு தான் நமக்கு ஆன்லைனில் பார்த்தீங்க அப்படின்னா, ஆன்லைன் வந்துருச்சு அப்படின்னாலே ஐபி அட்ரஸஸ் வச்சு தான் ஒரு கம்ப்யூட்டர் இன்னொரு கம்ப்யூட்டர் கூட கம்யூனிகேட் பண்ணிக்கும். நீங்கள் ஒரு வெப்சைட் லோட் பண்ணுறீங்க அப்படின்னா, வெப்சைட்டும் நத்திங் பட் ஏதோ ஒரு சர்வரில், ஒரு கம்ப்யூட்டரில், ஆன்லைனில் இருக்கிற ஒரு கம்ப்யூட்டரில் அந்த வெப்சைட்டில் index.html இல்லை ஏதோ ஒரு HTML அப்படின்ற ஒரு HTML பேஜை வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த பேஜை நம்ம அக்சஸ் பண்ணுறோம். இவ்வளோதான் சிம்பிளாக. ஸோ இந்த ஐபி அட்ரஸிங்குள்ளே வந்துட்டு நான் அடுத்து வரேன். ஓகே, இப்போ ரவுட்டிங்ன்றது எப்படின்னா, நம்ம எப்படி இங்கே சொன்னோம்ல அதே மாதிரி இங்கேயுமே ரவுட்டிங் அப்படின்றது இருக்கும். இப்போது கேட்வே நம்ம பார்த்தோம்ல, கேட்வே அப்படின்னு பார்த்துக்கலாமா? இது வந்து கேட் அப்படின்னு இங்கே நம்ம பார்த்தோம். ஸோ இங்கே அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா கேட்வே அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த கேட்வே இப்போ ஒரு பர்சன் இருக்காங்கன்னா, இது வழியாக வராங்க உள்ளக்க, கேட்வேக்குள்ளே வந்ததும் ஸ்ட்ரெயிட்டாக அங்கே போயிட முடியுமானா போக முடியாது. எந்த இதுக்கு போகணும், ஏக்கு போகணுமா, பிக்கு போகணுமா, சிக்கு போகணுமா, அது அவங்களுக்கு தெரியாது. இந்த கேட்வே வரையும் தான் அவங்களுக்கு தெரியும். ஸோ இந்த கேட்லேருந்து இப்படி போகணும் அப்படின்னா அதுக்கு அந்த ரூட் வேணும். அதை இங்கே நம்ம ரவுட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். இங்கே அதை எப்படி கான்ஃபிகர் பண்ணுவோம்னா ரவுட் டேபிள் வழியாக கான்ஃபிகர் பண்ணுவோம். இந்த ரவுட் டேபிள் தான் எந்த நெட்வொர்க்கில் நீங்கள் இப்போ ஏன்ற ஒருத்தரை தேடி வந்திருக்கீங்க அப்படின்னா அவரை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த ரவுட்டில் போங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரவுட் டேபிள் வழியாக தான் கான்ஃபிகர் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ரவுட்டிங் முடிச்சிட்டோம். கேட்வேன்னு ஒன்று இருக்குது. இந்த கேட்வே தான் வந்துட்டு நம்ம இப்போ பார்த்த மாதிரி இன்டர்நெட் கேட்வே அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்புறம் இப்போ இந்த ப்ரைவேட் இருக்காங்க. இந்த ப்ரைவேட் வந்துட்டு அக்சஸ் பண்ணணும். இப்போ ப்ரைவேட் வந்துட்டு வெளியில் போகணும் அப்படின்னா அவங்களுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பப்ளிக்காக எல்லாரும் போகிறாங்கல்ல, இந்த மாதிரியான ஒரு ரூட்டில் தான் போகிறாங்க. ஆனால் இந்த ரூட் வந்து இவங்களோடதா அப்படின்னா இவங்களோடது கிடையாது. இதே மாதிரி நமக்கும் இங்கே விபிசியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ப்ரைவேட்டாக இவர் இருக்காருன்னா, ப்ரைவேட்னா என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னா இவருக்கு இன்டர்நெட் அக்சஸ் வந்து இருக்காதுங்க. ஏன்னா அதை நம்ம செக்யூர் பண்ணணும் அப்படின்னா இன்டர்நெட் வெளியில் இருக்கக்கூடாது. இவங்க வந்து இன்டர்னலாக இங்கேருந்து இங்கே கம்யூனிகேட் பண்ணிக்கிறது அதே மாதிரி தான். இவங்க இங்கே தான் ஒர்க் பண்ணுவாங்க, இங்கே தான் இருப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இவர் இங்கே வெளியில் போகிறாரு அப்படின்னா எந்த ரூட் எடுப்பார்னா அந்த பப்ளிக்கோட ரூட் எடுத்து தான் இவர் வெளியில் போவார். இப்போ இதோட இதை எடுத்து போகும்போது இங்கே நம்ம அதை என்ன சொல்லுவோம்னா
NAT கேட்வே அப்படின்ட்டு அது ஒன் டைப் ஆஃப் கேட்வே. அத நான் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பார்ட்ல நான் சொல்லும்போது, உங்களுக்கு இந்த NATனா என்ன? இந்த நார்மலா இங்க கேட்வேன்னு சொன்னேன்ல, அப்பன்னா என்ன? இந்த ரவுட் டேபிள்னா என்ன? சப்நெட்ஸ்ன்னு நம்ம பார்த்தோம்ல, அதெல்லாம் என்னன்றத வந்து நான் இம்ப்ளிமெண்டேஷன் பார்ட்ல ஆக்சுவலா இதுக்கப்புறம் ஒரு வீடியோ நமக்கு இருக்கு. எலாஸ்டிக் லோட் பேலன்சர் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. அந்த கான்செப்ட் நம்ம முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஒரு சின்ன ப்ராஜெக்ட் செஷன் மாரி வைக்கலாம். அதுல நான் வந்துட்டு இப்ப நம்ம படிச்ச EC2 இன்ஸ்டன்ஸ் எப்படி லான்ச் பண்றது? எப்படி ஒரு VPC கிரியேட் பண்ணி அதுக்குள்ள EC2 இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்றது? எப்படி அந்த லோட் பேலன்சர நம்ம கான்ஃபிகர் பண்றது? அப்படின்றத பத்தி ஒரு ப்ராஜெக்ட் வீடியோவா பார்க்கலாம். அது நீங்க உங்களோட ப்ரொஃபைலையுமே நீங்க ஆட் பண்ணி வச்சுக்கலாம். நீங்க Gitல இது பண்ணிட்டு உங்களோட ரெஸ்யூம்ல கூட நாங்க இந்த மாதிரி ஒரு விர்ச்சுவல் பிரைவேட் கிளவுட் கிரியேட் பண்ணி அதுக்குள்ள நாங்க இந்த ஒரு ப்ராஜெக்ட்ட வந்து நான் இது பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்களோட ரெஸ்யூம்ல ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ என் பாயிண்ட்ஸ் ஓகே சேம் தான். இப்போ வெளியிலேருந்து வர்றது இன்டர்நெட் கேட்வேன்னு சொல்கிறோம். இவங்க வெளியில் போகிறதுக்கான வழியை வந்து நம்ம நேட் கேட்வே அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அவ்வளோதான். இதோட காம்போனன்ட்ஸ் வந்து இப்போ நம்ம பார்த்தது தான். இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப அட்வான்ஸ். இதெல்லாம் இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை. ஒரு VPN கனெக்ஷன் யூஸ் பண்ணி எப்படி அந்த VPCயை ஆன் ப்ரெமிசஸ் கூட கனெக்ட் பண்ணுறது. ஆன் ப்ரெமிசஸ்னால் இப்போ நம்மக்கிட்ட ஒரு சர்வர் இருக்கும். நம்மளோட இடத்துல ஒரு சர்வர் இருக்கும். இந்த சர்வர்ல இருந்து இந்த VPCயை கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு இருக்கும்போது இங்கே VPN அப்படின்ற ஒரு நெட்வொர்க் யூஸ் பண்ணுவோம். விர்ச்சுவல் பிரைவேட் நெட்வொர்க் அப்படின்ட்டு. அப்போ இது ஒரு VPC, இது ஒரு ஆன் ப்ரெமிசஸ் சர்வர். இந்த ரெண்டையும் செக்யூராக கனெக்ட் பண்ணுறதுக்கு விர்ச்சுவல் பிரைவேட் நெட்வொர்க் அப்படின்னு. அது ஒரு டனல் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க VPN. அவ்வளோதான். ஓகே. சரி. இப்போ ஐபி அட்ரஸ் பார்க்கலான்னு சொல்லியிருந்தேன். இப்போ VPC பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஐபி அட்ரஸ் அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கணும். ஓகே. ஐபி அட்ரஸ் அப்படின்றது என்னங்க? சிம்பிளாக பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கம்ப்யூட்டர்லையுமே ஒரு ஐபி அட்ரஸ் ஆன்லைனில் கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னாலே நமக்கு வந்து ஒரு ஐபி அட்ரஸ் கொடுப்பாங்க. இப்போ உங்கள் இதில் பார்க்கணும் அப்படின்னா கம்ப்யூட்டரில் பார்க்கணும் அப்படின்னா இதுதான் என்னோட ஐபி அட்ரஸ்ங்க. IPv4 அட்ரஸ்னு போட்டு இந்த இங்கே இருக்குல்ல இதுதான் என்னோட ஐபி அட்ரஸ்ங்க. இந்த இடத்துல தான் உங்களுக்கு IPv4 அட்ரஸ்க்கு ஸ்ட்ரெயிட்டாக தான் வந்துட்டு ஐபி அட்ரஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஐபி அட்ரஸை யூஸ் பண்ணி தான் ஒரு கம்ப்யூட்டர் இன்னொரு கம்ப்யூட்டர் கிட்ட பேசும். இப்போ என்னோட கம்ப்யூட்டரோட ஐபி அட்ரஸ் இது. இப்போ நான் கூகுள் கிட்ட பேசணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? இப்போ நான் பிங் பண்ணுறேன். பிங் அப்படின்ற ஒரு கமாண்ட் இருக்கு. பிங் google.com. இப்போ கூகுளோட ஐபி அட்ரஸ் எனக்கு தெரியல அப்படின்னாலுமே நான் google.comனு போட்டேன்னா கூகுளோட ஐபி அட்ரஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த google.comக்கு டொமைன் நேம் சர்வர் அப்படின்னு ஒன்று சொல்லியிருப்பாங்க. அப்போ இந்த டொமைன் நேம் சர்வர் அப்படின்றது என்ன அப்படின்றத பார்க்கலாம். டொமைன் நேம் சிஸ்டம்ன்றது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஹியூமன் ரீடபிள் வேர்ட்ஸ் இருக்குல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் அருண் ஃபிட்லர் அப்படின்னு arunfitler.com அப்படின்னு நான் கேட்குறேன் அப்படின்னா இந்த arunfitler.comன்றது ஹியூமன் ரீடபிள். இப்போ இதுக்கான டேட்டாவை நான் வந்து ஒரு கம்ப்யூட்டரில் சேவ் பண்ணி வைக்க போகிறேன். இப்போ என்னோட கம்ப்யூட்டரில் சேவ் பண்ணி வைக்கிறேன்னா இது என்னோட ஐபி அட்ரஸ். இதுக்கு வந்து ஒரு ஃபோன் டைரக்டரி மாதிரி அவங்க மெயின்டைன் பண்ணிப்பாங்க. அதுதான் நம்ம டொமைன் நேம் சிஸ்டம்னு சொல்லுவோம். அதுக்கு நிறைய IRAI அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன்லாம் இருக்குது. அவங்க தான் வந்துட்டு அந்த ஐபி அட்ரஸை எப்படி மேப் பண்ணணும், எதுன்னு ஐபி அட்ரஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ரெகுலேஷன் அத்தாரிட்டி அவங்க தான் வந்து பார்த்துப்பாங்க. ஸோ இந்த arunfitler.comனு யாராவது ஒருத்தர் வந்து ஆன்லைனில் ப்ரௌசரில் போட்டாங்க, இன்டர்நெட்டில் போடுறாங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த arunfitler.comன்றது எந்த ஐபி அட்ரஸில் இருக்குது அப்படின்றத ரவுட் பண்ணி அங்கே இருக்கிற டேட்டாவை இங்கே பார்க்குற கிளைண்ட்டுக்கு வந்து காமிச்சிரும். இதுதான் நம்ம டொமைன் நேம் சிஸ்டம் சொல்லி பார்ப்பாங்க. இப்போ ஐபி அட்ரஸ்ன்றது ஃபார் எக்ஸாம்பிள் 172.202.400 வராது 040+111 இப்படி இருக்குங்க. இதுதான் வந்து ஒரு சாம்பிள் ஐபி அட்ரஸ். ஓகேவா? இப்போ இதை என்ன சொல்லுவாங்கன்னா ஆக்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒவ்வொரு விஷயமும் இருக்கு. இந்த ஒவ்வொரு டாட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? இதை வந்து ஆக்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எத்தனை ஆக்டேட்ஸ் இருக்கு அப்படின்னா 4 ஆக்டேட் இருக்கு. ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் ஆக்டேட், இது செகண்ட் ஆக்டேட், இது தேர்ட், இது ஃபோர்த். 1 2 3 அண்ட் 4 இந்த 4 ஆக்டேட்ஸ் சேர்ந்தது. அப்போ இந்த ஒரு ஆக்டேட்னு இருக்குல்ல, இந்த ஒரு ஆக்டேட்டுக்கு 8 பிட்னு சொல்லுவாங்கங்க. 8 பிட் பெர் ஆக்டேட். இப்போ இந்த 8 பிட் அப்படின்னா பிட்ஸ்னா என்ன? அதுதான் வந்து கம்ப்யூட்டரோட ஒரு ஸ்டோரேஜ். நம்ம எப்படி கிராம்ஸ், கிலோகிராம்ஸ் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி அது ஒரு டேட்டாவோட வெயிட் எவ்வளோ அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு அது பிட்ஸ், பைட்ஸ், கேபி, ஜிபி எல்லாம் நம்ம பார்த்துருப்போம்ல. அதில் இருக்கிறதுலே லோயஸ்ட் ஃபார்மேட் தான் பிட்ன்றது. பிட்ன்றது நத்திங் பட் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். அவ்வளோதான். இப்போ 8 பிட் அப்படின்னா 3 4 5 6 7 8 இதுதான் 8 பிட். அப்போ ஐபி அட்ரஸ் எப்படி இருக்கும்னா இப்படி தாங்க ஐபி அட்ரஸ் இருக்கும். இதை ஃபில் பண்ணுறதுல தான் வந்துட்டு இது எத்தனை பிட் அப்படின்னு இப்போ இதில் எல்லாத்துலேயுமே ஒவ்வொன்றுலையும் ஒவ்வொரு பிட்டு. இது 1 எப்படின்னா இது ஒரு பிட்டு, இது ஒரு பிட்டு, இது ஒரு பிட்டு, இது ஒரு பிட்டு. அப்போ இந்த ஒவ்வொரு ஆக்டேட் இது 8 பிட், இது 8 பிட். அப்போ ஆக மொத்தம் 4 இருக்குது நம்மக்கிட்ட. அப்போ எத்தனை பிட்டு? 32 பிட்ஸ்.
இத தான் வந்துட்டு ஐபி அட்ரஸ வந்து நம்ம பார்க்குறது. இப்ப முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஆக்சுவலா ஐபி அட்ரஸ்ல ஜெனரலா நம்ம பார்த்துருப்போம். 2 ஐபி இருக்குன்னு நான் வந்துட்டு என்னோட டே 1 வீடியோல சொல்லியிருப்பேன்னு நெனைக்கிறேன். ஆ ஓகே. ஃபர்ஸ்ட்டு பப்ளிக் வேண்டாம். IPv4 அட்ரஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. IPv6 அட்ரஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. இப்ப IPv4 அட்ரஸ்ன்றது இப்ப நம்ம பார்த்தோம்ல, இந்த மாதிரி இருக்கும். ஒன்லி நம்பர்ஸ்ல 32 பிட்ஸ்ல இருக்கும். இப்ப இதே இது V6 அட்ரஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்ப நம்ம google.com பிங் பண்ணும்போது வந்தது பார்த்தீங்களா? இதுதான் V6 அட்ரஸ். இப்ப நமக்கும் நம்ம கம்ப்யூட்டருக்குமே IPv6 அட்ரஸ்ன்னு இருக்கும். இங்க பார்த்தீங்கன்னா இருக்கா? IPv6 அட்ரஸ் அப்படின்றது ஒரு ஹெக்ஸாடெசிமல் ஃபார்மட்ல இருக்கு. கோலன் இருக்கும் நடுவுல. நமக்கு இங்க டாட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இங்க கோலன் இருக்கும். இது வந்து google.comஓட IPv6 அட்ரஸ். இப்போ இந்த பிட்ஸ் இருக்கு. இதுக்கப்புறம் வேற நமக்கு எப்படி கொண்டு போவாங்கன்னா, பப்ளிக் ஐபின்னு ஒண்ணு இருக்கு. நம்ம EC2ல பார்த்திருப்போம். பிரைவேட் ஐபின்னு ஒண்ணு இருக்கு. பப்ளிக் ஐபின்றது ஆன்லைன்ல இன்டர்நெட் மூலியமா அக்சஸ் பண்றத தான் பப்ளிக் ஐபின்னு சொல்லுவோம். பிரைவேட் ஐபின்றது இன்டர்னலா அக்சஸ் பண்றதுக்காக உள்ளது தான் நம்ம பிரைவேட் ஐபின்னு சொல்லுவோம். ஓகே. இப்போ இதுல வேற என்ன கிளாசிஃபிகேஷன் இருக்கு? இந்த IPv4 அட்ரஸ 2 இருக்குங்க. ஃபர்ஸ்ட்டு கிளாஸ்ஃபுல் ஐபி அட்ரஸ், கிளாஸ்லெஸ் ஐபி அட்ரஸ். கிளாஸ்லெஸ் ஐபின்னு வச்சுக்கோங்க. இது எப்படி கிளாஸ்ஃபுல் கிளாஸ் அப்படின்னு சொல்றோம்னா, இந்த கிளாஸ்லெஸ் ஐபி அப்படின்றத வந்து இன்னொரு டேர்ம் என்ன சொல்லலாம்னா, சிடர் இப்படின்றத தான் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து கிளாஸ்லெஸ். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, கிளாஸ்லெஸ் இன்டர் டொமைன் ரவுட்டிங். இப்போ இந்த கிளாஸ்லெஸ் இன்டர் டொமைன் ரவுட்டிங் இது தெரிஞ்சா தான் நம்ம வந்து விபிசியை கான்ஃபிகர் பண்ண முடியும். ஏன்னா விபிசின்றது ஒரு பிரைவேட் நெட்வொர்க் நம்ம சொல்லிட்டோம். அண்ட் நம்ம எப்படி ரியல் டைம்ல ஒரு ஆன் ப்ரெமிசஸ்ல நம்ம கான்ஃபிகர் பண்ண போறோமோ அதே மாதிரி தான் இந்த விபிசின்றதை நம்ம கிளவுட்குள்ள கான்ஃபிகர் பண்ண போறோம். ஸோ இந்த டொமைன் ரவுட்டிங்ன்றது கண்டிப்பா நமக்கு தேவைப்படும். ஓகே. இப்போ இந்த சாம்பிள் அட்ரஸ் வச்சு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கிளாஸ்ஃபுல் ஐபி அட்ரஸ்னா என்னன்னு பார்த்துடலாம். கிளாஸ்ஃபுல் ஐபி அட்ரஸ்னா கிளாஸ் ஏ, கிளாஸ் பி, கிளாஸ் சின்னு மொத்தம் 3 கிளாஸஸா ஐபி அட்ரஸ பிரிச்சிருந்தாங்கங்க. கிளாஸ்லெஸ் இந்த இந்த இது வர்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இப்படி தான் ஐபி அட்ரஸ் இருந்தது. அப்போ இப்படி இருக்கு. இது கிளாஸ் ஏல இருக்கு அப்படின்னா, ஓகே. நம்ம எப்பயும் போல டாக்குமெண்டேஷன் ஓப்பன் பண்ணிக்கலாம். இங்க பார்த்தீங்க அப்படின்னா, கிளாஸ் ஏ அப்படின்ற ஐபி அட்ரஸ். அதுக்கான எக்ஸாம்பிள் அவங்க எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, இந்த இத போட்டிருக்காங்க. நம்மளும் அதே எக்ஸாம்பிளே நம்ம டாக்குமெண்டேஷன்ல படி எடுத்துக்கலாம். ஓகே. இத தான் எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கிளாஸ் ஏல இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, நெட்வொர்க் அட்ரஸ், ஹோஸ்ட் அட்ரஸ் அப்படின்னு 2 இருக்குங்க. இப்ப கிளாஸ் ஏல அதோட நெட்வொர்க் அட்ரஸ் அப்படின்றது 44. நெட்வொர்க் அட்ரஸ் வந்து 44. மீதி உள்ளது ஹோஸ்ட் அட்ரஸ். ஹோஸ்ட் அட்ரஸ்னா கிளையன்ட்ஸ் அக்சஸ் பண்றது. ஓகேவா? மொத்தம் எத்தனை பிட்டு? 8, 16, 32. மொத்தம் 32 பிட்ஸ் இருக்கு. இப்ப இது வந்து எத்தனை ஐபி அட்ரஸ ஹோஸ்ட் பண்ணும்? அப்ப மொத்தம் எத்தனை கிளையண்ட்ஸ் வந்துட்டு இது கனெக்ட் பண்ணலாம்னு நினைச்சீங்க அப்படின்னா கேட்குறீங்கன்னா 16,777 141ன்னு நினைக்கிறேன். 214 ஓகே. அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? கிளாஸ் ஏல வந்துட்டு மொத்தம் 16,777 இத்தனை ஹோஸ்ட் வந்து நம்ம கிளாஸ் ஏல வந்து ஹோஸ்ட் பண்ணலாம். இதே மாதிரி கிளாஸ் பிக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, கிளாஸ் பிக்கு வந்துட்டு இதை எடுத்துக்கலாம் எக்ஸாம்பிளா. அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுல நமக்கு நெட்வொர்க் அட்ரஸ்ன்றது என்ன இருக்கும்னா, இந்த 2 பிட்டுமே இருக்குங்க. இந்த 2 ஆக்டெட்டுமே நமக்கு கவர் ஆகும். இந்த 2 ஆக்டெட் கவர் ஆகும்போது, அப்ப இது எத்தனை பிட் வருது? 16 பிட்ஸ் வருது. அப்போ இதுல நெட்வொர்க் அட்ரஸ் என்னன்னா 128.16ன்றது. ஹோஸ்ட் எத்தனை பிட்ஸ் வருது? அது ஓகே. 16 பிட்ஸ் தான் அதுவும் வருது. ஹோஸ்ட் வந்துட்டு 16 பிட்ஸ் வருது. 16 பிட்ன்றது 65,534 ஐபி வந்து வரும். கரெக்ட்டா? ஓகேவா? ஓகே. இப்போ கிளாஸ் சிக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்தா இருக்கு. ஓகே.
இப்போ இதுல நெட்வொர்க் அப்படின்றது என்ன சொல்லியிருப்பாங்க? இந்த 3மே நெட்வொர்க். அப்ப இதோட ஹோஸ்ட் பிட் 8 பிட். 8 பிட்ஸ் ஓகேவா? இப்ப இதோட இது 8 பிட்ஸ்னா இது 1 மட்டும் தான். இப்போ இங்க 1ல இருந்து 255 வரையும் வருது அப்படின்னா மொத்தம் எத்தனை ஐபி அட்ரஸஸ் இருக்கும்? சிம்பிளா. அவ்வளோதான் 254. ஆக்சுவலி இந்த ஐபி அட்ரஸ் வேலிடா, இன்வேலிடான்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்னா, அதுக்கு என்ன என்ன ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா, இந்த நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா, இதுல எதுவுமே 255 அதுக்கு மேல போகாது. இந்த இந்த ஒரு ஆக்டெட் வந்து 255க்கு மேல போகாது. எப்படி இருக்கும்னா 255.255.255.255 இதுதான் மேக்ஸிமம். இது எப்படி இந்த இடத்துல கொண்டு வந்தோம்னா, இந்த இடத்துல 1 இந்த ஃபர்ஸ்ட் பிட்ல 1 இந்த பிட் 1 இந்த பிட் 1 இந்த பிட் 1 இந்த பிட் 1ன்னு எல்லாத்தையுமே ஒண்ணா ஃபில் பண்ணீங்க அப்படின்னா, இது வந்து டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்ற ஒரு எங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல வந்துட்டு டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்ற ஒரு தனி பேப்பர் இருக்கும். அந்த பேப்பர்ல தான் இத சொல்லுவாங்க. இங்க இருந்தா அது பேரு 1 இங்க இருந்தா அது பேரு 10 இந்த மாதிரி சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இங்க நீங்க 11111 அப்படின்னு சொல்லி ஃபில் பண்ணீங்கன்னா, இது மொத்தமா இதோட இது வந்து 255. இப்போ இந்த 1 எடுத்துட்டு இங்க 0ன்னு போட்டிருக்கீங்க அப்படின்னா என்ன? ஸோ இந்த கான்செப்ட்ஸ்லாம் வந்துட்டு நமக்கு அந்த டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்றதுல சொல்லுவாங்க. இத தான் இங்க நம்ம ஒரு பிட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றாங்க. யாஹ்! இதோட ஆன்சர் வந்து என்னன்னா 254. ஓகே. இப்போ நம்ம கிளாஸ்லெஸ் இன்டர் டொமைன் ரூட்டிங்குள்ள போலாம். கிளாஸ்லெஸ் இன்டர் டொமைன் ரூட்டிங் அப்படின்றது என்ன சாரி ஓகே. எதுக்கு கிளாஸ்ஃபுல் ஐபி அட்ரஸ்லேருந்து கிளாஸ்லெஸ் ஐபி அட்ரஸ் வந்தாங்க அப்படின்னா, ஆக்சுவலா 2 விஷயங்க. என்னன்னா, இப்போ 16,777,214 அப்படின்ற ஒரு ஐபி அட்ரஸ் அதாவது இந்த கிளாஸ் ஏ ஐபி அட்ரஸ ஒரு கம்பெனி வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு சின்ன கம்பெனியா இருக்கீங்க. இப்போ Amazon மாரி ஒரு பெரிய கம்பெனியே வந்து ஸ்டார்ட்டிங்ல சின்ன கம்பெனி தான் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்துட்டு எனக்கு இவ்வளோ ஐபி அட்ரஸ் வேணுமான்னு சொல்லி தெரியாது. சரி ஓகே நம்ம பெரிய கம்பெனியா வருவோம்னு சொல்லிட்டு அவங்க ஒரு இமேஜினேஷனோ, ஒரு கெஸ்லயோ நம்ம வாங்கியிருக்காங்கன்னா 16,000 இத்தனை ஐபிஸ் வாங்கியிருப்பாங்க. பட் ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல அவங்களுக்கு இவ்ளோ ஐபிஸ் வந்து தேவையில்ல. ஏன்னா ஒவ்வொரு ஐபியுமே நம்ம பணம் குடுத்து தான் வாங்க போறாங்க. நம்மளோட இது அது அது அந்த ப்ராசஸ் நல்லாருக்கும். அத நீங்க ஒரு டாஸ்க்கா எடுத்து பாருங்க. எப்படி ஒரு ஐபிஸ வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க, யார் அலோகேட் பண்றாங்கன்றத வந்து நீங்க ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக அது நமக்கு இன்டர்வியூ பெர்செப்ஷன்லயும் சரி, இந்த விபிசிலயும் தேவைப்படாது. அதனால நீங்க அத எடுத்து பாருங்க. ஸோ இத்தனை ஐபி அட்ரஸஸ் வாங்கியிருக்காங்க. இந்த ஐபி அட்ரஸஸ் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல எனக்கு தேவை கிடையாது. இத்தனை ஐபி அட்ரஸ். ஸோ அப்ப அவங்களுக்கு அந்த ஐபி அட்ரஸ் வாங்குன பணம் வேஸ்ட். ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங் இது ஓகே. இது வாங்கிட்டாங்க. தென் எனக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமா தேவைப்படுது அப்படின்ற பட்சத்தில இதுவும் சேர்த்து வாங்குறாங்க. இப்ப 77,777 இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்ப எனக்கு இதோட சேர்த்து எனக்கு 17 லேக்கா எனக்கு தேவைப்படுதுப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படிங்கும்போது, இங்க 65 மட்டும் நம்ம வாங்குறாங்க. இப்ப இந்த 65 எக்ஸ்ட்ராவா வரும்போது, இந்த 2யுமே சேர்த்து நம்ம ஒரே நெட்வொர்க்ல கொண்டு வர முடியாது. ஏன்னா இது கிளாஸ் ஏ, இது கிளாஸ் பி. இது 2 வேற வேற கிளாஸஸ். இந்த 2யுமே லிங்க் பண்ணிக்க முடியாது. ஸோ இது ஒரு ப்ராப்ளம். இதெல்லாம் இருந்தது. இத சால்வ் பண்றதுக்கு தான் கிளாஸ்லெஸ் ஐபி, கிளாஸ்லெஸ் இன்டர் டொமைன் ரூட்டிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்தது. இந்த இதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்ப விபிசின்னு ஒரு நெட்வொர்க் நம்ம கிரியேட் பண்றோம்ல. ஆக்சுவலா ஏடபிள்யூஎஸ் வந்து விபிசிக்கு சப்போர்ட் பண்ற ஐபி ரேஞ்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா, 16லேருந்து 24 வரை மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த 16 டூ 24ன்றது அதோட பிட்ஸ். இப்போ நம்மளோட பெயிண்ட்கே வரலாம். இந்த இடத்துல இப்ப மொத்தமா இந்த இது இருக்குல்ல விபிசி. அப்ப இந்த விபிசிக்கு நம்ம ஒரு ஐபி அட்ரஸ் கிரியேட் பண்றோம் அப்படின்னா 10.0.0.0 அப்படின்ற ஒரு ஐபி அட்ரஸ் கிரியேட் பண்ணி, இதுல நான் 16 அப்படின்னு சொல்லி நான் குடுத்துட்டேன் அப்படின்னா, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இதுக்கு 16 அப்படின்னு சொல்லி நான் குடுத்துருக்கேன் அப்படின்னா, இதுக்கு என்ன இதுக்கு இதில் சரி ஓகே. ஃபர்ஸ்ட் இதுல மொத்தம் எத்தனை ஐபி அட்ரஸஸ் இருக்கும்னா, 65,536 ஐபி அட்ரஸ் வந்து இருக்கும். இந்த 65,534ன்றது எதுக்கு ரிலேட்டட் ஆகுதுன்னு பாருங்களேன். இங்க வருது. இங்க நம்ம என்ன பார்த்தோம்? 16 பிட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல. ஸோ இந்த கிளாஸ் பி ஐபி அட்ரஸோட ரெப்ளிகேஷன தான் நமக்கு வந்து 65,534 அப்படின்றது வரும். பட் இங்க 2 அட்ரஸ வந்து இங்க பார்த்தீங்க அப்படின்னா, இங்க 2 அட்ரஸ் 2 ஐபி அட்ரஸ் வந்து நம்ம இங்க வேற ஒருத்தருக்கு குடுத்துட்டோம். பட் இங்க நம்ம வந்து 00ன்னு கான்ஃபிகர் பண்ணியிருக்கிறதுனால, இந்த 2 ஐபி அட்ரஸுமே நம்ம தான் யூஸ் பண்ணிக்க போறோம். அதனால தான் இது 534 இது 536 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இப்போ இந்த 16 அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்? இங்க பார்த்த அதே அர்த்தம் தாங்க. இந்த 2ம் நெட்வொர்க்குங்க. நெட்வொர்க் ஐபி. இந்த 2ம் ஹோஸ்ட் ஐபி. இத தான் நம்ம 16 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஃபைன் பண்றோம். ஓகேவா? மொத்தம் ஒரு விபிசிக்குள்ள நீங்க இந்த மாதிரி ஒரு
பார்த்தீங்க அப்படின்னா, மொத்தம் இதுக்குள்ள வந்து 65,536 ஐபி அட்ரஸஸ் வந்து நீங்க இதுக்குள்ள யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்குள்ள எனக்கு ஒரு சப்நெட் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன்ல. இங்க இந்த மாரி ஒரு சப்நெட் கிரியேட் பண்ணியிருக்கோம்ல, பிரைவேட் சப்நெட். இப்போ இதுக்கு வந்து எனக்கு வந்து ஒரு 256 ஐபிஸ் தான் போதும். அதாவது நம்ம இங்க கிளாஸ்ல இங்க பார்த்தோம்ல. இது மாதிரி எனக்கு ஒரு ஆ ஆ எனக்கு இத்தனை ஐபி அட்ரஸஸ் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்க அப்படின்னா, அத எப்படி நம்ம டிட்டர்மைன் பண்ணலாம்? நம்மளோட எக்ஸாம்பிள் இதா இருக்கா? ஓகே. இப்போ இதுல எனக்கு மொத்தத்துக்கே 256 ஐபி அட்ரஸ் போதும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படின்னா, இப்போ இந்த 10.0 அப்படின்ற இந்த நெட்வொர்க் ஐபியை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அப்ப நம்ம அடுத்த நெட்வொர்க்குக்கு நம்ம ஜம்ப் ஆகணும். 1.0 அப்படின்ற அடுத்த இதுக்கு நம்ம போயிடணும். ஏன்னா இங்க 65,536ன்றது இந்த இதுவும் முடிஞ்சிருக்கும். இந்த இதுவும் முடிஞ்சிருக்கும். அப்போ நீங்க இப்படி கூட எடுத்துக்கலாம். இல்லைன்னா நான் இதெல்லாம் உங்களுக்கு எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கெல்லாம் நமக்கு தனியா இது இருக்கு. ஸோ இதுல நீங்க /24ன்னு போட்டுட்டீங்க அப்படின்னா என்ன நடக்கும்? ஸோ இப்படி இருக்க பட்சத்துல அப்படின்ற ஐபி அட்ரஸ். இந்த 3மே நமக்கு வந்துட்டு நெட்வொர்க் அட்ரஸா வந்துரும். நெட்வொர்க் அட்ரஸா வந்துரும். இது மட்டும் தான் நமக்கு ஹோஸ்ட் அட்ரஸ். இது மட்டும் தான் நமக்கு ஹோஸ்ட் அட்ரஸ். ஃபர்ஸ்ட் இருக்கிற இந்த 3மே வந்துட்டு நெட்வொர்க் அட்ரஸா குடுத்துட்டோம். இங்க 16ன்னு குடுக்கும்போது ஃபர்ஸ்ட் இருக்கிற 2யும் குடுத்துட்டோம். இங்க 24ன்னு குடுக்கும்போது ஃபர்ஸ்ட் இருக்கிற 3 8, 16, 24 3யுமே குடுத்துட்டோம். இந்த 1 மட்டும் தான் இருக்க போது. இந்த 1 0 to 255 வரையும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இங்க நம்ம பார்த்தோம்ல 255 வரையும் தான்ட்டு. அப்போ 0ல இருந்து 255 வரையும் கவுண்ட் பண்ணும்போது 256 ஐபி அட்ரஸ் நமக்கு மொத்தம் இங்க கிடைக்கும். இப்போ இத நம்ம வந்து எப்படி நான் இத படிக்கணும்? இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா படிக்கணும் அப்படின்னா, இங்க ஆன்லைன் சீடர் கால்குலேட்டர்னு போட்டீங்க அப்படின்னா ஏகப்பட்ட கால்குலேட்டர் இருக்கும். ஜஸ்ட் ஒரு கால்குலேட்டர் சப்நெட் கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் நம்ம போட்டோம்லங்க நம்மளோட எக்ஸாம்பிள் அதை பார்க்கலாம். /16 தானே நமக்கு வேணும். எஸ், பார்த்தீங்கன்னா சீடர் ரேஞ்ச் என்ன இருக்குன்னு காட்டிட்டாங்க பார்த்தீங்களா? இங்கே 0.00ல இருந்து 255.255 வரையும் இருக்கிறத இந்த ஐபி அட்ரஸஸ் இத்தனை ஐபி அட்ரஸஸ் வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் மொத்த ஐபி எவ்வளோ? 65,536. திஸ் இஸ் வாட் வி ஹேட் டிஸ்கஸ்ட் ஹியர். ஓகே, இப்போ இதே இதில் 10.0 எங்க 10.1.0ன்னு பார்த்தோமா? ஓகே, 10.1.0.0 இதில் என்னங்க பார்த்தோம்? 24 இங்கே பார்த்தோம்ல. ஓகே, 24 அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 10.1.0.0ல இருந்து 10.1.0ல இருந்து 255 வரையுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது மொத்தம் 256 ஐபி அட்ரஸஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இதை தான் சிஐடிஆர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறது. ஓகே, ஸோ இங்கே நம்ம சிஐடிஆர் அப்படின்றதையும் பார்த்துட்டோம். இந்த எலாஸ்டிக் ஐபி அட்ரஸ் அப்படின்றது என்னன்னா, நான் ஏடபிள்யூஎஸ் கன்சோல்குள்ளே லாகின் பண்ணிவிட்டு நான் இதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் போனால் நிறையா ஸ்டஃப் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களால் புரிஞ்சுக்க முடியாது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ப்ராஜெக்ட் கிளாஸில் இம்ப்ளிமெண்டேஷன் வரும்போது எப்படி இந்த எலாஸ்டிக் ஐபி அட்ரஸஸ்லாம் வருது அப்படின்றத நான் சொல்கிறேன். இந்த லோட் பேலன்சர் இஎல்பின்றது நமக்கு நெக்ஸ்ட் ஒரே ஒரு வீடியோ மட்டும் பேலன்ஸ் இருக்குது. அந்த வீடியோ நம்ம பேசும்போது கூட நான் இந்த எலாஸ்டிக் ஐபி அட்ரஸஸை கவர் பண்ண பார்க்குறேன். இது ரொம்ப சிம்பிளான விஷயம் தாங்க. இப்போ என்னன்னா நம்ம EC2 கன்சோல் நான் ஒரு ஓவர்வியூவாக சொல்கிறேன். EC2 கன்சோலில் வந்துட்டு நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த சர்வரை திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்ற போது நம்மளோட பப்ளிக் ஐபி வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ அப்போ சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா நமக்கு இப்போ நீங்கள் உங்கள் கிளைண்ட் கிட்ட வந்து இதுதான் அந்த ஐபி, இதை ஹிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட வெப்சைட் விசிபிள் ஆகும்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. ஓகே, நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு அப்டேட் பண்ணணுன்றதுக்காக அந்த சர்வரை டவுன் பண்ணிவிட்டு திரும்ப நீங்கள் அப் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது ஐபி சேஞ்ச் ஆகிடும். அப்போ நீங்கள் உங்கள் கிளைண்ட் கிட்ட இந்த ஐபி யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் அவங்களோட கஸ்டமர்ஸ்க்கு அவங்க திரும்ப போய் ஐபி அட்ரஸை சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ அதுக்கான கான்செப்ட் தான் எலாஸ்டிக் ஐபி அட்ரஸ். இது டிஎன்எஸ் கிடையாது. இந்த டிஎன்எஸ் சம்மந்தப்பட்ட விஷயத்தை வந்து AWSல ரவுட் 53 அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எலாஸ்டிக் லோட் பேலன்சர், எலாஸ்டிக் ஐபி அட்ரஸ் அண்ட் அதுக்கு அடுத்த வீடியோவில் கூட நம்ம வந்துட்டு ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்னா என்ன, அந்த விஷயம் ரவுட் 53 இந்த ரெண்டையும் கவர் பண்ணுறதுக்கு நம்ம பார்க்கலாம். ஓகேங்க, இந்த வீடியோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் பை ஃப்ரம் அருண்.